ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. செமிகண்டக்டரோட லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் லாஜிக் கேட். லாஜிக் கேட்ஸ் இது என்னங்க சார்? இந்த கேட் இரும்பால் இருக்குமா இல்லை மரத்தால் இருக்குமா அப்படிலாம் கேட்காது. டாப்பிக்கோட பேரு லாஜிக் கேட். லாஜிக் கேட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஷியரா ஒரு நீட் அண்ட் ஜேஇ செம்ம ஷியரா போர்டில் ஒரு 3 மார்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரக்கூடிய டாபிக் தான் அந்த லாஜிக் கேட். ஒன்றுமே இல்லை, இது இன்னொரு டைம் கூட நீ படிக்க வேணாம், அழகா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவு கற்றுக் கொடுத்துறேன். ஒரு 3/4 மணி நேரம் நல்லா கவனி. லாஜிக் கேட். லாஜிக் கேட்ன்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். எலக்ட்ரானிக் சர்க்கியூட் என்ன சார் இது வேலை பண்ணும்? இது நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும். அண்டு பண்ணும், ஆர் பண்ணும், நாட் பண்ணும், நான் பண்ணும், நார் பண்ணும், எக்ஸ்ஆர் பண்ணும், எக்ஸ்நார் பண்ணும். கொடுக்குற வேலையெல்லாம் செய்யலன்றதுக்காக எங்களை ஏதாவது விதவிதமா திட்டுறீங்களா சார்னு கேட்காது. ஆக்சுவலா அது எல்லாமே இதுல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ரைட்டா? ஹர்ஜிதா கூட நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ரைட். இது என்ன வேலை பண்ணுனா, 2 நம்பரை டாட் பண்ணி கொடுக்கும், 2 நம்பரை ஆட் பண்ணி கொடுக்கும். எது ஆன் எது ஆஃப் இந்த மாதிரி வேலை பார்க்கறதுலாம் கால்குலேட்டர்ல, உங்களோட மொபைல்ல, கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த லாஜிக் கேட் வந்துகிட்டே இருக்கும். தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் நமக்குமே வாழ்நாள்ல லாஜிக் கேட். இட்ஸ் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். முதல்ல 2 விஷயம் நீங்க கத்துக்கணும். இந்த சிக்னலோட பேரு அனலாக் சிக்னல். அனலாக்னா என்னங்க சார்? டைமை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும், திரும்ப மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். இது அனலாக் சிக்னல். 1980களில் 85ல் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது எல்லாமே அனலாக் சிக்னல் தான். இதுல எப்படி சொல்றது, மாதவன், ஷாலினி, ஆமா அலைபாயுதே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரமாதமான படம். அதுல ஷாலினி வந்து மாதவனை விட்டுட்டு போயிடுவாங்க, இலங்கைக்கு இங்கே போயிடுவாங்க. அதுல ஒரு பாட்டு ஒண்ணு, ஒரு தாத்தா கையில ஒரு ரேடியோ வச்சுக்கிட்டு இந்த பாட்டு வர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து தான் யோசிக்கிறேன். கேட்டுப்பாரு, அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டுல இது ஏன் சார் தேவையில்லாத இந்த டயலாக் சொல்றீங்க? அந்த பாட்டுல அந்த தாத்தா கையில ஒரு ரேடியோ ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ரேடியோ வந்து இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி 93.5 மெகா ஹெட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சில நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் முடியாது. அது என்ன பண்ணுவோம், ஒரு டியூனர் இருக்கும், அந்த டியூனர்ல நம்ம அழகா டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு பேண்ட் இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல தான் அந்த ரேடியோ இருந்தது. இல்ல உன் டேடிட்டே கேள்வி, அவருக்கே தெரியும். ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். அந்த பேண்டை நீங்க டியூன் பண்ண நகரும், ஒரு இடத்துல நிற்கும் போது பாட்டு கேட்கும். இது அனலாக் சிக்னல். அப்ப இருந்தது ஃபுல்லாவே அனலாக் சிக்னல். இப்ப நம்ம தான் வேற ஒரு யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இந்த யுகத்தோட பேரு டிஜிட்டல் யுகம் தான் இல்ல. ஸோ டிஜிட்டல் சிக்னல் எப்படி சார் இருக்கும்? இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு டிஜிட்டல் சிக்னல். அப்ப அனலாக்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வேரி ஆகிட்டே இருந்ததுன்னா அது அனலாக். இந்த மாதிரி இருந்தா இது டிஜிட்டை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கு பேரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். கத்துக்கலாமா? இதுல 2 நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு 0, இன்னொன்னு 1. 0ன்னா என்னங்க சார்? 0ன்னா ஆஃப் ஸ்டேட்னு அர்த்தம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா அது 0ன்னு அர்த்தம். 1ன்னா ஆன் ஸ்டேட்னு அர்த்தம். இப்ப ரூம்ல லைட் ஆன் பண்ற, அதுக்கு மீனிங் என்னன்னா 1. ஆஃப் பண்றதுக்கு மீனிங் என்னன்னா 0. இன்னும் சில புக்ல லோன் கொடுத்துருப்பாங்க, ஹைன்னு கொடுத்துருப்பாங்க, மினிமம்னு கொடுத்துருப்பாங்க, மேக்சிமம்னு கொடுத்துருப்பாங்க. திரும்பவும் இந்த லெசனுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இங்க 0, 1 கண்டிப்பா இது நம்பர் கிடையாது. இதை நம்பரா நீ நினைச்சுக்காத. 0வும் 1ம் நம்பர் கிடையாது. ஆஃப் ஆன் அப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். இப்ப 0 + 1 1, 1 + 1 அப்போ 1 தான். நீ 1 + 1 இல்ல சார் உங்களுக்கு கணக்கே தெரியல, எங்க வாத்தியார் எனக்கு 2ன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் நீ பின்னாடி போய் என்ன கமெண்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது நம்பர் கிடையாது, ஆன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இன்னைக்கு பாருங்களேன், உங்க கனவெல்லாம் லாஜிக் கேட்டா வரப்போகுது நைட்டு படுத்து தூங்கும்போது. 3 டைப் ஆஃப் லாஜிக் கேட் நம்ம கத்துக்கலாமா? 1 பேசிக் லாஜிக் கேட்.
பேசிக் லாஜிக் கேட். இப்போ இந்த டிஜிட்டல் வேவை வச்சு பெர்ஃபார்ம் பண்றது தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதுல வர்றது தான் இந்த லாஜிக் கேட்டு. லாஜிக் கேட்ல 3 விதமான லாஜிக் கேட்டை நீங்க பிரமாதமா கத்துக்க போறீங்க. என்ன சார் அந்த 3? பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், தென் ஸ்பெஷல் லாஜிக் கேட், தென் ஸ்பெஷல் லாஜிக் கேட். ஒரே நிமிஷம். ஓகே, பேசிக் லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட், ஸ்பெஷல் லாஜிக் கேட். இந்த 3 லாஜிக் கேட் நம்ம கத்துக்கலாமா இப்ப? ஓகே, பேசிக் லாஜிக் கேட்ல யாரெல்லாம் இருப்பா? பட் திரும்ப கூட நீ படிக்க கூடாது, அவ்வளோ நீங்க நல்லா கவனிக்கணும். பேசிக் லாஜிக் கேட். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு 20 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நைட்ல சால்வ் பண்ணி அனுப்பு. எப்படி நீங்க மொபைல் பார்க்கும்பொழுது ஒரு ஹாப்பி உங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு ஹாப்பியை தான் இந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோ ஜாலியா இருக்கும். டைம் பாஸ் பண்றதுக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டா லாஜிக் கேட் சம் போட்டேன்னு சொன்னேன், அதை விட ஒரு நல்ல டைம் பாஸே இருக்காது. பேசிக் லாஜிக் கேட் அதுல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யார் சார் இந்த 3 பேர்? அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். இவங்க 3 பேரும் தான் பேசிக் லாஜிக் கேட். அதாவது அம்மான்னு ஒரு வார்த்தை நம்ம எழுதணும்னா ஆ தனியா தெரியணும், இம் தனியா தெரியணும், மா தனியா தெரியணும். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதுனா இந்த மாதிரி நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பேசிக் லாஜிக் கேட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம பெரிய பெரிய சர்க்கியூட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமே தவிர இவங்களோட உதவி இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பேசிக் லாஜிக் கேட் எத்தனைன்னு கேட்டா அவங்க பதில் என்னப்ப? என் கூட படிங்க. அண்டு 6 நாட்டு, அண்டு 6 நாட்டு. ரைட்டா? ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதும் ஃப்ரீயா இருக்கும் பொழுது நான் எப்படி கற்றுக் கொடுக்குறனோ அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு கிட்ட கற்றுக் கொடுத்து சூப்பரா போயிடும். ஒரு கேட் படிக்கிறீங்கன்னா அதுல நீங்க 3 விஷயம் படிக்கணும். ஒன்னு பூலியன் ஈக்குவேஷன், பூலியன் ஈக்குவேஷன். ரெண்டாவது டயக்ராம், மூணாவது ட்ரூத் டேபிள். ஒரு கேட்டுக்கு இந்த 3 விஷயத்தை நீங்க படிச்சுதான் ஆகணும். பூலியன் ஈக்குவேஷன், டயக்ராம், ட்ரூத் டேபிள். 1 1 2ன்னு சொன்னா ஆர்டினரி அல்ஜிப்ரா. 1 1 1ன்னு சொன்னா பூலியன் அல்ஜிப்ரா. இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல லாஜிக் கேட்டை பத்தி ரொம்ப நல்லா பேசின அந்த சயின்டிஸ்டோட பேரு தான் பூலியன். அதனாலதான் அந்த ஈக்குவேஷனோட பேரு பூலியன் ஈக்குவேஷன். ரைட், கேட்குள்ள போலாமா? அன்கேட். அன்கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும், அதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன, ட்ரூத் டேபிள் எப்படி எழுதணும். அன்கேட் பாருங்க எல்லாருமே. அண்டு கேட்டு நான் சொல்றது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு கேட்டு டி மாதிரி முடியுது. அப்ப இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா டி மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா இதுக்கு பேர் தான் அன்கேட்டோட சிம்பிள். அன்கேட் எப்படி இருக்கும்? டி மாதிரி இருக்கும் சார். ஏன்னா அண்டு டில முடியுது. உங்களுக்கு தெரியுமா லாஜிக் கேட்னா 1 ஆர் மோர் இன்புட், ஏ பி அப்படின்னு 2 இன்புட் இருக்கலாம், 3 இன்புட் இருக்கலாம், 4 இன்புட் இருக்கலாம். ஆனா ஒன் அண்ட் ஒன்லி அவுட்புட், ஒரே ஒரு அவுட்புட்டும் ஒன்றுக்கு மேற்படியான இன்புட்டும் இருந்ததுன்னா அதுதான் கேட்டு. அண்டு கேட்டு நம்ம ஞாபகத்துக்காக சொல்லித்தரேன், டில முடியுது, டி மாதிரி இருக்கும். அவுட்புட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும். இதுதான் சிம்பிள். கரெக்டா? சிம்பிள். இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் எவ்வளவுங்க சார்? பூலியன் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா பூலியன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டா ஒய்க்கு என்ன கிடைக்கும்? அண்டு டில முடியுது, டி ஃபார் டாட்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏ டாட் பி 2 இன்புட்டை டாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் அவுட்புட்டா இருக்கும். 2 இன்புட்டை டாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுதான் அவுட்புட்டா இருக்கும். சானா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். y equal to a dot b, a dot b கத்துக்கிட்டீங்களா? இதோட டேபிள் எப்படி சார் இருக்கும்? டேபிள் பாருங்களேன். உங்ககிட்ட 2 காயின் கொடுத்துருக்கேன், 2 1 ரூபி காயின் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணாமா சார்ன்னு கேட்காது, கொடுத்துட்டு திருப்பி வாங்கிப்பேன். 2 1 ரூபி காயின் கொடுத்துருக்கேன். டாஸ் பண்ணுங்க. ரெண்டுமே டெய்லா விழலாம் ப்ராபபிலிட்டி. ஒரு டெய்லு ஒரு ஹெட்டா விழலாம், ஒரு ஹெட்டு ஒரு டெய்லா விழலாம், ரெண்டுமே ஹெட்டா விழலாம். கரெக்டா? 2 காயினை டாஸ் பண்ணா அதான ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி என்கிட்ட 2 நம்பர் தான் இருக்கு.
0 இருக்கு, 1 இருக்கு. ஒன்று ஏக்கும் 0, பிக்கும் 0ன்னு கொடுக்கலாம். A1 B1 கொடுக்கலாம். இல்ல 0 1 1 0 கொடுக்கலாம். இதோட ஆன்சர் என்ன? கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே 0.0 0 0.1 0 1.0 0 1.1 1. இவ்வளவுதான் AND கேட்டோட டேபிள். இதுல இருந்து என்னங்க சார் கொஸ்டின் கேட்பாங்க? டேபிள்ல இருந்து எப்பவுமே பிரமாதமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சார் அந்த பிரமாதமான கொஸ்டின்? AND கேட்டு இந்த ஒரு கேட் மட்டும் இப்ப நீங்க படிச்சிருக்கிறதுனால உனக்கு நல்லா தெரியும். மொத்தம் நீ 6 கேட் படிக்கும் போது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு கேட்டா முழிப்ப. அதனால சொல்லித்தர ஐடியாஸை கரெக்டா கத்துக்கிட்டே வா. எனி ஒன் இன்புட் இஸ் லோ. 0னா லோ இல்ல, 0னா லோ. எனி ஒன் இன்புட் இஸ் லோ ஆர் மினிமம் ஆர் ஆஃப். அவுட்புட் லோ. ஏதாவது ஒரு இன்புட் மினிமமா இருந்தா அவுட்புட் மினிமமா தான் இருக்கும். both inputs are high. both inputs are high. அவுட்புட் ஹையா இருக்கும். அப்ப AND கேட்டை கண்டுபிடிக்க சொன்னா நீ என்ன சொல்லணும்? கண்ணை மூடி 2 இன்புட் மேக்சிமமா இருந்தா, அதாவது 2 பல்பு ஏவும் க்ளோ ஆகணும், பியும் க்ளோ ஆகணும். அப்பதான் எனக்கு இன்னும் பிரைட்டா இருக்கும். ஏதாவது ஒன்னு ஆஃப் இருந்தா கூட அவுட்புட் லோவா தான் இருக்கும். ஒரே நிமிஷம். பாப்பா தாத்தா போன் ஏன்னு தெரியல, அந்த அம்மா போன்ல இருந்து பண்ணு. ரைட் பை. ஸோ 0 0 0 0 1 0 எல்லாரும் படிச்சிங்களா? இவ்வளவுதான் AND கேட்டு. ஸோ இந்த AND கேட்டை நல்லா கத்துக்கிட்டோம். அடுத்த கேட்டு பேசிக்ல அண்டு தெரிஞ்சுக்கோ. அண்டு ஞாபகம் வச்சுக்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். டி மாதிரி இருக்கணும், நான் சிம்பிள் போட்டு காட்டுவேன், அப்ப சொல்லணும். டாட்டா இருக்கணும். அப்படியே டேபிள் ஈஸி தான். டாட்ன்றதுனால 0.0 0.1 1.0 1.1. கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, த அவுட்புட் இஸ் ஹை. தட் கேட் இஸ் கால்ட் இஸ் வாட்? AND கேட். கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து நம்ம போறது ஆர் கேட்டுக்கு போறோம். ஆர் கேட்னா என்ன சார் பண்ணும்? ப்ராடக்ட் பண்ணுச்சுன்னா அது அண்டு, ஆட் பண்ணுச்சுன்னா அது ஆர் கேட். ஆர் கேட், ஆர் கேட், இதுதான் ஆர் கேட். ரைட், ஆர் கேட். இதோட சிம்பிள் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி மூக்கு நீட்டா இருந்தா எப்படி? ஞாபகத்துக்காக எல்லாம் சொல்றேன். நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னா இதுக்கு பேரு ஆர் கேட். மறக்க மாட்டேன்ல. டி மாதிரி இருந்தா அண்டு, மூக்கு நீட்டா இருந்தா ஆறு. ஏதோ ஒண்ணு நம்ம எப்படியா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஏ பி, அவுட்புட் ஒய். எக்ஸ்பிரஷன் என்னங்க சார்? பூலியன் ஈக்குவேஷன். பூலியன் ஈக்குவேஷன் ஆட் பண்றது y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இந்த பிளஸ் சிம்பிள் தான் இங்க ஆர் சிம்பிள். பிளஸ் போடுறது ஏ பிளஸ் பி. டேபிள் சொல்லுங்க சார். ஏ பி ஒய் ஏ பிளஸ் பி. 2 0. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்புட்டோட ஆர்டர் மாறக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு நான் முதல்ல 1 1 தான் எழுதுவேன், ரெண்டாவது 1 0 தான் எழுதுவேன், மூணாவது 0 0 எழுதுவேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த இன்புட்டோட ஆர்டர் மாறக்கூடாது. 0 0 0 1 1 0 1 1 இப்படியே தான் நீ பழக்கப்பட்டணும். அது காரணம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது புரியும் ஏன் இந்த ஆளு சொன்னாருன்ட்டு. 0 + 0 0 0 + 1 1 1 + 0 1 1 + 1 தெரியாம டூன் போட்டுறக்கூடாது. 1 1 2னா அது அல்ஜிப்ரா சம்மு. 1 1 1னா இது பூலியன் எக்ஸ்பிரஷனு. அதாவது 2 இன்புட் ஹையா இருந்தாலும் அவுட்புட் ஹையா இருக்கும். அதுதான் காரணம். இங்க ஹை, மேக்சிமம், மினிமம், லோ, ஆன், ஆஃப், இதுதான் இதோட மீனிங்கை தவிர நீங்க அதை வந்து 1 + 1 2ன்னு எடுத்துக்க கூடாது. ஆர்கேட் புரிஞ்சு எல்லாருமே? நோஸ் ஷார்ப்பா இருந்தா ஆர்கேட். எக்ஸ்பிரஷன் என்ன? ஏ பிளஸ் பி. கத்துக்கோ எல்லாருமே. போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் லோ. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. தெரியுதா? அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, இது என்ன கேட்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் ஹையா இருக்கும். போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் லோ. தட் கேட் இஸ் கால்ட் இஸ் வாட்? 4 ஆப்ஷன் அண்ட் ஆர் நாட் அண்ட் நாட் கொடுத்துருவாங்க. நீ தான் கண்டுபிடிக்கணும். அந்த நேரத்தில் போய் டேபிள்லாம் போட்டு உட்காந்துக்கூடாது. இந்த நுணுக்கத்தை இங்கேயே நீங்க கத்துக்கணும். போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் ஹைனா மட்டும் அது அண்டு. போத் லோவா இருக்கும்பொழுது அவுட்புட் லோவா இருக்கு, மற்றதெல்லாம் ஹையா இருக்குன்னா அது ஆறு. கத்துக்கிட்டீங்களா? ஆர்கிட்டே கூட படிச்சல. அடுத்தது அங்கிருந்து நம்ம போற இடம் தான்
இப்போதான் ஹீரோ என்ட்ரி. நாட் கேட். நாட் கேட்னா என்னங்க சார்? முதல்ல இவனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நாட் கேட் ஆக்டர்ஸ் இன்வெர்டர். இன்வெர்டர் கேட் தான் இந்த இடத்துல நாட் கேட்டா பயன்படுது. இன்வெர்டர், நாட் கேட் ஆக்டர்ஸ் இன்வெர்டர். இதோட வேலை என்னங்க சார்? தலைகீழ் ஆக்கி கொடுக்கும். நான் 1ன்னு கொடுத்தா எனக்கு 0ன்னு கொடுக்கும். நான் 0ன்னு கொடுத்தா அது 1ன்னு கொடுக்கும். இன்வெர்டர் தமிழ்ல தலை கீழாக்கி. கீழாக்கி. நாட் கேட் ஆக்டர்ஸ் இன்வெர்டர். இதோட சிம்பிள் எப்படி சார் இருக்கும்? பாருங்க பாருங்க, இந்த மாதிரி. இது எங்கேயும் நாங்க பார்த்துருக்கோம். டயோடு தானே சார் இது. இங்க கோடு போட்டா இது டயோடு, முட்டை போட்டா நாட் கேட். இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா இது நாட் கேட். குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேரு டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு. அதே ஃப்ரண்ட்ல ஒரு ரவுண்டா ஒரு சிம்பிள் மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரு நாட் கேட். ஒரே ஒரு இன்புட்டும் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு நாட் கேட். ஒன்லி இன்புட் அண்ட் அவுட்புட். சரிங்க, ஒய் தானே போடணும். ஆமா, ஒய்க்கு தான் அவுட்புட் ஏ காம்ப்ளிமெண்ட். தலையில ஒரு கோடு போட்டா அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா தலைகீழாக்குறது, காம்ப்ளிமெண்ட். அப்ப இதோட ஃபார்முலா என்னங்க சார்? ஏ காம்ப்ளிமெண்ட். நான் என்ன கொடுக்குறேனோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் ஒருவேளை பி கொடுத்தேன்னா பி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சி கொடுத்தேன்னா சி காம்ப்ளிமெண்ட். டி கொடுத்தேன்னா டி காம்ப்ளிமெண்ட். நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன்னா இந்த இடம் 1 காம்ப்ளிமெண்ட். நான் 0ன்னு கொடுக்குறேன்னா இங்க 0 காம்ப்ளிமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? நான் என்ன கொடுத்தாலும் அதுக்கு தலையில ஒரு கோடை போட்டு கொடுத்தாதான் அதுக்கு பேரு நாட் கேட். காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. சரி, இந்த மாதிரி போட்டா என்னங்க சார் அர்த்தம்? 0வுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டா 1ன்னு அர்த்தம். 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0ன்னு அர்த்தம். ஏ காம்ப்ளிமெண்ட் இன்னொரு காம்ப்ளிமெண்ட் போட்டா என்னங்க சார் அர்த்தம்? காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் போயிடும். ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் போயிடும். ஆன்சர் ஏ காம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் பின்னாடி வர சம்மு. இங்க இருக்கிற காம்ப்ளிமெண்ட் பத்தி பேசுறதுனால இங்கேயே நான் உனக்கு கத்து கொடுத்தேன். அப்ப 0 காம்ப்ளிமெண்ட் 1, 1 காம்ப்ளிமெண்ட் 0. டேபிள் எப்படி சார் எழுதுறது? ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட். 0ன்னு கொடுத்தேன் 0 காம்ப்ளிமெண்ட் 1. 1ன்னு கொடுத்தேன் 1 காம்ப்ளிமெண்ட் 0. இந்த கேட்டோட பேரு தான் நாட் கேட். நாட் கேட் ஆக்டர்ஸ் இன்வெர்டர் கேட். நாட் கேட் இன்வெர்டர் கேட். கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? பேசிக் லாஜிக் கேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன ரிவிஷன் பாரு. அண்டு கேட். அண்டுன்னு சொன்னதும் உனக்கு ஞாபகம் வர வேண்டியது டீல முடியுது, டி மாதிரி இருக்கும். ஆர் கேட்டு மூக்கு நீட்டா இருந்தா ஆர் கேட்டு. நாட் கேட்டு ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட். ஒரு முட்டை ஃப்ரண்ட்ல போடணும், ட்ரையாங்கிள் போட்டு. நான் ஏபின்னு கொடுத்தா ஒய் வரணும். ஏபின்னு கொடுத்தா ஒய் அவுட்புட். ஏ ஒய். இது ஏன் காம்ப்ளிமெண்ட். டீல இருக்கிறதுனால டாட்னு நம்ம ஞாபகத்துக்கு அதுதான் காரணம்லாம் கிடையாது. அண்டுன்னா டாட் ப்ராடக்ட் பண்றது, அவ்வளவுதான். மறக்க கூடாது இல்ல, அதுக்காக. அப்ப இது கண்டிப்பா ஆறு ஏ பிளஸ் பி. ஃபார்முலா y equal to a dot b னா அண்டு, y equal to a plus b னா ஆறு, y equal to a காம்ப்ளிமெண்ட்னா நாட். ரெண்டு இன்புட் ஹையா இருக்கும்போது அவுட்புட் ஹை, ரெண்டு இன்புட் லோவா இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட் லோ. 0ன்னு கொடுத்தா 1, 1ன்னு கொடுத்தா 0. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல இருக்கிற ஸ்பெஷலான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். போத் இன்புட்ஸ் ஆர் ஹை. அதர் இன்புட்ஸ் எப்படி இருந்தாலும் அவுட்புட் 0. போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் இஸ் லோ. எனி ஒன் இஸ் ஹை, எல்லாமே ஹையா இருக்கும். இப்ப இந்த இடத்துல 0 0க்கு 0 தான், 0 1க்கு 0 தான், 1 0க்கு 0 தான். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான விஷயத்த மட்டும் கவனத்துல எடுத்துக்கங்க. அதுதான் உங்களை அப்புறமா காப்பாற்றும். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அண்டு கேட் எது, ஆறு கேட் எது, நாட் கேட் எதுன்ட்டு. ரைட். இப்போ நான் ஒரு 3 கேட் சிம்பிள் போடுறேன். டக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன கேட்டுது? நாட். நாட். இது என்ன கேட்டு? அண்டு. இது என்ன கேட்டு? ஆர். கலக்கிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் சம்குள்ள போக முடியும். ரைட்டா? ரைட். அடுத்து போயிடலாமா? அடுத்தது யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ். சரி, செகண்ட் ஒன்று யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ்.
சூப்பரா இருக்குங்க. யூனிவர்சல் லாஜிக். யூனிவர்சல் லாஜிக் கேட் யார் யாரு? நாண்ட் கேட்டும் நார் கேட்டும் யூனிவர்சல் லாஜிக் கேட். நாண்ட் கேட் அண்ட் நார் கேட் உங்ககிட்ட ரெகுலரா உங்க போர்டில் கேட்கிற 2 மார்க் கொஸ்டின். என்ன பாரு, நான் சொல்றது காதுல வாங்க. NAND gate and NOR gate act as a universal logic gate. Why? அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஏன் வந்து NAND NOR மட்டும் யூனிவர்சல்னு கூப்பிடுறோம்? Because they can perform all 3 basic logic function. உனக்கு தெரியுமா, என்கிட்ட அண்டு வேணாம், ஆறு வேணாம், நாட்டு வேணாம், நாண்டு நாறு மட்டும் இருந்தா போதும். அதை வச்சுக்கிட்டு என்னால அண்டு வாங்க முடியும், ஆறு வாங்க முடியும், நாட்டு வாங்க முடியும். அப்ப அண்டு, ஆறு, நாட்டு 3 வேஸ்ட் ஆச்சு. தேவைப்படுற இடங்கள்ல தேவைப்படும். அது இல்லாமலும் என்னால வாழ முடியும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு நாண்டு நாறு மட்டும் இருந்தா போதும். அண்டு இல்லைன்னா இவங்களை 2 பேரையும் வச்சுட்டு நான் அண்டு பண்ணிப்பேன், ஆறு பண்ணிப்பேன், நாட் வேணாலும் பண்ணிப்பேன். So NAND gate and NOR gate act as a universal logic gate because they can perform all 3 basic logic function. உங்க NCERT-ல இதே வார்த்தை தான் இருக்கும். ஏன் NAND கேட்டும் NOR கேட்டும் யூனிவர்சல் லாஜிக் கேட்னு கூப்பிடுறோம்? ஏன் கூப்பிடுறோம்னா அதை வச்சுக்கிட்டு எல்லா பேசிக் லாஜிக் கேட்டையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதனால இவங்க 2 பேரும் தான் வேர்ல்ட் வைட்ல இருக்கக்கூடிய லாஜிக் கேட், யூனிவர்சல், உலகளாவிய. கத்துக்கிட்டீங்களா? சரி, எப்படி நார் பண்றது, எப்படி நாட் பண்றதுன்னு கத்து கொடுங்களேன். பாரு, நான் நல்லா கத்துக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல எல்லா விதமான மார்க்கும் உனக்கு கிடைக்க போகுது. NCERT ஸ்கோரும் கிடைக்க போகுது, நீட் ஸ்கோரும் கிடைக்க போகுது, JEE ஸ்கோரும் கிடைக்க போகுது. அது நீ எவ்வளவு கவனிக்கிறியோ அதை பொறுத்தது உன் மார்க். NAND கேட் என்ன சார் பண்றது? பேர்ல ஆன்சர் இருக்கு. ஒரு அண்டு கூட ஒரு நாட்டை சேர்த்துட்டோம்னா எனக்கு கிடைக்கிறது நாண்டு. உங்களுக்கு தெரியுமா, நாட்டு சேர்த்தாலே என்ன தூக்கி முன்னாடி போட்டுடணும். அப்ப நார் கேட்ஸ் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆர் கேட்டோட ஒரு நாட்டை சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது நார் கேட்டு. கத்துக்கிட்டீங்களா? இப்ப NAND கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும், நார் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? NAND ஒரு அண்டு ஒண்ணு போடுங்களேன், டி மாதிரி இருந்தா இதான் சார் அண்டு கேட்டு. ஆமா, கேப்லா கவனி, கூடவே ஒரு நாட்டு. ஓ, அப்ப இதுதான் NAND-ஆ? என்ன சார் ஆன்சர் வரும்? நான் ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன், பின்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். அண்டை தாண்டி போனா டாட் பண்றது ஏ டாட் பி, நாட்டை தாண்டி போனா காம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்ப NAND கேட்டோட ஃபார்முலா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட்னு சொல்ல வரீங்களா? ஆமா, y equal to a dot b complement. a dot b complement படிங்க எல்லாருமே. அண்டுக்கு உல்டாதான்பா NAND, அண்டுக்கு தலைகீழி தான் NAND. அவன் a dot b, இவன் a dot b காம்ப்ளிமெண்ட். சரி, இதோ டயக்ராம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, இதை சுருக்கி சின்னதா போட்டு காட்டுங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு அண்டை போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்ல ஒரு முட்டையை போட்டுக்கோங்க, NAND-ஆ மாறிடும். அதாவது இவன் தான் இவன், இது ஏ, இது பி, இது ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். இதான் NAND கேட். அப்ப அண்டுக்கு முன்னாடி ஒரு முட்டை போட்டா NAND, அண்டுக்கு முன்னாடி ஒரு முட்டை போட்டா NAND. கத்துக்கிட்டீங்களா? ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் சொல்லி பழகு. அண்டுக்கு உள்டா. சார் அப்படியே டேபிள் சொல்லிட்டு போங்களேன். ஏ பி ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி சொல்ல ட்ரை பண்ணி யாராச்சும். 2 இன்புட்டு 0 0 0 1 1 0 1 1. இது எப்படி கவனமா கவனிக்கணும்? ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட். நானே தப்பு பண்ணிட்டு நீங்க சொல்லவே இல்லை. முதல்ல என்ன பண்ணணும், 0 டாட் 0 பண்ணணும் 0, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் போடணும், அப்பதான் 1. அப்ப இந்த இடத்தோட ஆன்சர் 1 நானே சொல்லிட்டேன். செகண்டுக்கு என்ன ஆன்சர் வரும் யாரா சொல்லுங்க? 1. 0.1 0 காம்ப்ளிமெண்ட் 1. பிரமாதமா சொன்னீங்க. தேர்ட் ஒனுக்கு என்ன வரும்? 1. அழகா சொன்னீங்க. 1.0 0 காம்ப்ளிமெண்ட் 1. ஃபோர்த் ஒனுக்கு 0. பிரமாதம், கலக்கிறீங்க. நீங்க என்னாச்சுன்னு தெரியல. கறிக்குழம்பு மதியம் நல்லா ரோட்லையா? ஓ, புரட்டாசியா? ஆரிபா.
அடுத்தது 1.1 1 காம்ப்ளிமெண்ட் 0 1 காம்ப்ளிமெண்ட் 0. அப்ப அண்டு கேட்டோட உல்டா இங்க பாருங்க, அண்டு ஏற்கனவே a டாட் பிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 0 0 0 1 சொல்லி கொடுத்தனா? அப்ப கொஸ்டின் எப்படி திரும்ப ரைஸ் ஆகும்? எனி ஒன் இன்புட் இஸ் லோ, அவுட்புட் இஸ் ஹை. ஏதாவது ஒரு இன்புட் லோவா இருந்தா போதும், அவுட்புட் ஹையா இருக்கு. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் லோ. அது என்னடா கேட்டுன்னு டக்குன்னு கேட்பாங்க. நீங்க ஒவ்வொன்றத்தையும் அங்க எழுதி பார்த்துட்டு இருக்க முடியாது, சொல்லி சொல்லி பழகணும். என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் லோ. எனி ஒன் இன்புட் இஸ் லோ, அவுட்புட் ஹை. அப்படி இருந்தா அந்த கேட்டோட பேர் என்னப்பா? நாண்டு. இதுதான் நாண்ட் கேட்டு. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ நாண்ட் கேட் எப்படி உருவாகுது? ஒரு அண்டும் ஒரு நாட்டும். சிம்பிள் எப்படி இருக்கணும்? அண்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு முட்டை போடணும். அண்டு டேபிளோட உல்டா தான் நாண்டு. அங்க எங்கெல்லாம் 0 இருக்கோ அவுட்புட்ல, இங்க அங்கெல்லாம் 1 இருக்கும். நான் நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ அங்கே நார் அதே மாதிரி அழகா சொல்லிருங்க பார்க்கும். நார் கேட். ஒரு ஆர் கேட்டும் ஒரு நாட் கேட்டும் சேர்ந்தது தான் நார் கேட். நார் கேட். இப்பவே நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஆர் கேட்னா இந்த மாதிரி நோஸ் ஷார்ப்பா இருந்தா ஆர், கூட ஒரு நாட்டு, அதனால ஃப்ரண்ட்ல ஒரு முட்டை. இது ஏவா இருக்கலாம், இது பியா இருக்கலாம், இது ஏவா இருக்கலாம், இது பியா இருக்கலாம். ஆரை தாண்டி போனா பிளஸ் பி சார், ஏ பிளஸ் பி. நாட்டை தாண்டி போனா காம்ப்ளிமெண்ட். தனித்தனியா காம்ப்ளிமெண்ட்லாம் போடக்கூடாது. அங்க இருக்கிற நான் கொடுக்கிற இன்புட்டுக்கு தான் நீங்க காம்ப்ளிமெண்ட் போடணும். உன் இஷ்டத்துக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் அப்படியும் சொல்லக்கூடாது. ஹோல் காம்ப்ளிமெண்ட் போடணும். y equal to a plus b காம்ப்ளிமெண்ட். அப்ப ஆர்னா a plus bங்களா, நார்னா a plus b காம்ப்ளிமெண்டா? ஆமா. ஸோ சிம்பிள் தெரிஞ்சிருச்சு, சர்க்கியூட் தெரிஞ்சிருச்சு, பூலியன் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து டேபிள்குள்ளார போறோம். ஸோ டேபிளும் யோசிச்சிருப்பீங்க, ஆருக்கு உல்டான்ட்டு ஏ பி ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். எப்படி யோசிக்கணும்? 0 பிளஸ் 0 0, 0க்கு காம்ப்ளிமெண்ட் 1. யாராவது இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? 1 சார். ஏய், ஒழுங்கா சி பாரு. 0 சார். 0 0. இதுக்கு என்ன ஆன்சரு? 0 0. இதுக்கு என்ன ஆன்சரு? 0 0. அவ்வளவுதான். 1 பிளஸ் 1 1, காம்ப்ளிமெண்ட் 0. இப்போ இந்த இடத்துல போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் ஹை. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, 1 1 1, அவுட்புட் லோ லோ லோ. சரிதா? ஸோ இப்படி இருந்த அந்த கேட்டோட பேரு நார் கேட். கத்துக்கிட்டீங்களா? ஸோ நார் கேட்டோட சிம்பிள் தெரியணும், நார் கேட்டோட எக்ஸ்பிரஷன் தெரியணும், நார் கேட்டோட டேபிள்ஸ், எல்லா கேட்டோட டேபிள் எல்லாமே தெரியணும். ரைட், 5 கேட் முடிச்சிருக்குமா? இனிமேல் தான் உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. நான் டக்கு டக்குன்னு ஒரு 5 கேட்டோட டயக்ராம் ட்ரா பண்றேன். என்ன கேட்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபார்முலா எழுதுறேன், என்ன கேட்டோட ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்றீங்களா? ரெடி? என்ன கேட்டது? இது என்ன கேட்டு? ஆரா நாரா? ஆர். இது என்ன கேட்டு? இது நாட் சார். இது அண்ட் சார். அண்ட். ரைட், எல்லாமே சூப்பரா சொல்லிட்டீங்க. ஒரே நிமிஷம். இது யாரோட ஃபார்முலா? நாட் சார். இது யாரோட ஃபார்முலா? அண்ட். அண்டா நாண்ட் சார். நாண்ட். அண்டா நாண்டா? நாண்ட். நாண்ட். இது யாரு? ஆர் சார். இது யாரு? நார் சார். நார். இது யாரு? அண்ட் சார். அண்ட். இது யாரு?
அண்ட் சார். and sir. அண்ட். தெரியுதா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்ட்டு? இது யாரு? No, nor sir. நார். கலக்கிட்டீங்க. நார் போயிடுச்சா? a + b காம்ப்ளிமெண்ட். பை இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சிருந்தா தான் உள்ள போகணும். ரைட், இவ்வளோ நேரம் எல்லாம் சூப்பரா சொன்னீங்கல்ல, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன பை கேட்டு? அண்ட் இது என்ன கேட்டு? And இது என்ன கேட்டு? இது என்ன கேட்டு? நீங்க ஏமாத்துறீங்க. இது என்கிட்ட சொல்லியே தரல, சொல்லி தராம கேக்குறீங்களே. நீ கேக்குறது எனக்கு புரியுது, என்ன கேட்டுன்னு கண்டுபிடி. அதான் அவன் திறமையே. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுதா? ஒரே ஒரு இன்புட்டும் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் இருந்தா அது என்ன கேட்டு? இது or gate sir. ஏய், or இல்ல. not gate. நாட் கேட். அப்போ இந்த கேட்டோட பேரு நாட் கேட்டு. சரி, என்ன சொல்ல வரீங்க? இது இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நாட்டுன்னு ஏதோ வளரிட்டு இருந்தீங்க, இப்போ நாட்டுன்றீங்க. நான் தான் சொன்னல, நாட் கேட், நான் கேட்டும் நார் கேட்டும் யூனிவர்சல் லாஜிக் கேட். அதை வச்சுக்கிட்டு சர்க்கியூட்டை மாத்தி மாத்தி போட்டு நமக்கு தேவையான கேட்டை உருவாக்கிக்கலாம். அப்ப எப்ப நான் ரெண்டு இன்புட்டை ஒன்னா சேர்த்து ஃப்ரண்ட்ல முட்டை போட்டாலும் அது நாட்டா மாறிடும். திரும்பவும் கவனி. இப்ப இனிமேல் இந்த கேட் எப்படி சொல்லணும்னா, நாண்ட் கேட்டு ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட்டு, நாண்ட் கேட் ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட். இந்த சிம்பிள் பார்த்துட்டாலே இது என்னப்பா கேட்டு? நார் கேட். சூப்பரா சொன்னீங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கோட்டை போட்டு விட்டாலே நாட். முக்கியமான விஷயம், போன கிளாஸ்ல ஒருத்தன் டவுட் கேட்டிருந்தான். இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல முட்டை மட்டும் இல்லை சார், ரெண்டுத்தையும் மட்டும் கனெக்ட் பண்ணி இங்கேயும் முட்டை இல்லாம இருக்கு, இது என்ன கேட்டு? அப்படிலாம் ஒரு கேட் கிடையாது. எப்பெல்லாம் நாட் சம்பந்தப்பட்டது வருதோ ஃப்ரண்ட்ல அந்த முட்டை வரும், ரவுண்ட் வரும். ஸோ நார் கேட் ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட், நான் கேட் ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட். எப்ப ரெண்டு டெர்மினலையும் ஒன்னா சேர்த்துட்டனோ அப்பவே நான் ஏன்னு கொடுத்தா இங்க ஏ காம்ப்ளிமெண்ட், பின்னு கொடுத்தா பி காம்ப்ளிமெண்ட், சின்னு கொடுத்தா சி காம்ப்ளிமெண்ட், ஜீரோன்னு கொடுத்தா 1, 1ன்னு கொடுத்தா 0. சூப்பரா இருந்துச்சா? ரைட் பை. இப்போ ஒரு 6 ப்ராப்ளம் கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டா நீங்கள் லாஜிக் கேட் முடிஞ்சிருச்சு, என்ன சம் வந்தாலும் நீங்கள் போடலாம். அதுக்கு முன்னாடி டிமார்கன் தியரம் கற்றுக்கலாமா? இங்கே வாங்களேன். இது ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா அது திரும்ப ஏ. ஆட்ல இருந்தா அது ஏ காம்ப்ளிமெண்ட், ஈவனா இருந்தா அது ஏவா மாறிடும். ரைட்டா? ஓகே. ஏ பிளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். கேர்ஃபுல்லா கவனி. இந்த பேஜ் தான் உன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண போற பேஜ். நேரா உட்காந்து நல்லா கவனி. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். அதாவது ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட்னு எழுதலாம், இல்ல தனித்தனியா நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா டாட் போட்டுக்கணும். இது எப்படி சார் சொல்றது? காம்ப்ளிமெண்ட்ல ஆரம்பிச்சு காம்ப்ளிமெண்ட்ல முடியணும். யாராவது ஸ்டேட் போர்டு இருந்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன்ல இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். பையன் தப்பு பண்ணுவான் எழுதும்போது. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட், அந்த மாதிரி தெரியாம எழுதிடுவான். காம்ப்ளிமெண்ட்ல ஆரம்பிச்சு காம்ப்ளிமெண்ட்ல முடியணும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் ஒன்னாவே வரும். எங்கெல்லாம் இனிமேல் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட்டை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் நீங்க பிரிக்கணும். இதோட ஆன்சர் ஒண்ணுதான். இப்ப ஒரு பேஜுக்கு ஏக்கு 0, பிக்கு 1. அப்ப ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் என்ன வருதுன்னு பாருங்க. 0 பிளஸ் 1 காம்ப்ளிமெண்ட், ஆன்சர் 0 தானே. ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் 1, பி காம்ப்ளிமெண்ட் 0, ஆன்சர் 0. தெரியுதா? இவனும் ஈக்குவல், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஏ பிளஸ் பி த காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட்.
காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஏவோட எதை நீங்க ஆட் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்ன வரும்? ஏக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஏ தான் வரும். ஏக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் வரும். இப்ப 0 + 0 0, 1 + 0 1, ஏக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் வரும். 1 கூட எதை நீங்க ஆட் பண்ணாலும் என்ன வரும்? 1 தான் வரும் பாருங்க. 1 கூட 0 ஆட் பண்ணாலும் 1 தான். 1 கூட 1 ஆட் பண்ணாலும் 1 தான். அப்ப இங்க லெஃப்ட்ல இங்க என்ன இருக்கோ அதே தான் வரும். அதனால கவனமா இருக்கணும். a + 0 a, a + 1 1. கத்துக்கிட்டீங்களா? a + a காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உனக்கு தெரியும். 0 0வா? கண்டிப்பா இல்ல. 1 சார். கண்டிப்பா அது 1 தான். இது 0ன்னு கொடுத்து பாரு, காம்ப்ளிமெண்ட் 1, ஆன்சர் 1. இது வேணா 1ன்னு கொடுத்து பாரு, காம்ப்ளிமெண்ட் 0 1. எதை நீங்க அதோட காம்ப்ளிமெண்டால ஆட் பண்றீங்களோ ஆன்சர் சத்தியமா 1 தான். எதை நீங்க அதோட காம்ப்ளிமெண்டால ப்ராடக்ட் பண்றீங்களோ ஆன்சர் 0 தான். இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு உனக்கு அப்படி தோணணும். a + a காம்ப்ளிமெண்ட் 1, a டாட் a காம்ப்ளிமெண்ட் 0, a கூட 0 ஆட் பண்ணீங்கன்னா a, 1 கூட a ஆட் பண்ணீங்கன்னா 1. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இப்போ நான் ஒரு 6 சம் சொல்லி தரேன். இந்த 6 சம்லே எல்லா ஐடியாவும் கிரியேட் பண்ணி இந்த 6 சம் முடிச்சு அடுத்த நிமிஷம் நீங்க போயிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு ஃபுல்லா. கேர்ஃபுல்லா கவனி. இது என்ன கேட் பா? NAND சார். NAND. கொஞ்ச நாள் பழகுற வரைக்கும் அந்த கேட்டோட பேர் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா தரவா தெரியுற வரைக்கும். NAND. இது என்ன கேட் பா? நாட் சார். நாட்டு தான். எந்த கேட் நாட்டா இருக்கீங்க? NAND சார். NAND. இங்க ஆன்சர் என்ன வரும்னு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப என்ன பாரு எல்லாரும், NAND கேட்டோட வேலை என்னன்னு யோசிக்கணும். கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை டாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்றது தான் NANDோட வேலை. என்ன பாரு, காதுல வாங்கு. 3 கொஷின், அதுல ஒரு கொஷின் இந்த கொஷின். a டாட் b காம்ப்ளிமெண்ட் தான் NANDோட வேலை. நாட்டோட வேலை என்ன? நீ காம்ப்ளிமெண்ட்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே கூடாது. என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் போறது தான் நாட்டோட வேலை. அவன் a டாட் b மட்டும் கொடுத்திருந்தா a டாட் b காம்ப்ளிமெண்ட். ஏற்கனவே a டாட் b காம்ப்ளிமெண்ட்னு இருக்கு, அப்ப இன்னொரு காம்ப்ளிமெண்ட். ஏற்கனவே 2 காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அப்ப இன்னொரு காம்ப்ளிமெண்ட். அதனால இன்புட் மட்டும்தான் உனக்கு தெரியணும். அங்க இருக்கிற காம்ப்ளிமெண்ட் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் அதை அப்படியே எழுதி அது தலையில ஒரு காம்ப்ளிமெண்ட் போறதுதான் உங்களோட வேலை. அடிச்சீங்கன்னா a டாட் b. சார் அண்டு கேட் வந்துருச்சு பாரு. நான் இங்க 2 கேட் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? NAND யூஸ் பண்ணிருக்கேன். NAND மட்டுமே வச்சு என்னால என்ன பண்ண முடியுது? அண்டு பண்ண முடியுது. அதனாலதான் NAND கொண்டு போயிட்டு யூனிவர்சல் லாஜிக் கேட்னு சொன்னேன். சூப்பரா இருந்துச்சா? இதெல்லாம் சம்மு. அடுத்தது வாயத்தர, இது என்ன கேட்டது? நார். இது என்ன கேட் பா? நாட்டு. நார் ஆக்ட் ஆஸ் அ நாட்டு. இனிமேல் பரவாயில்ல நாட்டுன்னே சொல்லிக்கோங்க. இது நார். இதோட ஆன்சர் என்ன வரும்னு கேக்குறேன். நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இது என்ன கேட் இங்க வரும்? ஆர் சார். இங்க வரப்போற கேட் ஆர் கேட் வரப்போகுது. எப்படி சார் சொல்றீங்க? நார். நாரோட வேலை a + b காம்ப்ளிமெண்ட். நாட்டோட வேலை கொடுக்கப்பட்ட இன்புட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் போடுறது. இந்த காம்ப்ளிமெண்ட் தான் நாட்டோடது. இது ஃபுல்லா இன்புட். இன்புட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் போடணும். அதனால ஏற்கனவே அங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு சார்னா ஆர்கியூ பண்ணக்கூடாது. அங்க என்ன இருக்கோ அதுக்கு தலையில ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டு கேன்சல் பண்ணி a + b ஆர் கேட். ஆமா சார், நார் கேட் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கு. இதுவும் நார் கேட் தான். நார் கேட்டை வச்சு ஆர் பண்ணிட்டோமே, NAND மட்டுமே வச்சு அண்டு பண்ணிட்டோம். அதனாலதான் இது யூனிவர்சல் லாஜிக் கேட்னு கூப்பிடுறாங்க போல இருக்கு. சூப்பரா இல்ல? அடுத்தது இன்னும் நல்லா இருக்கும் பாருங்களேன். டக்குன்னு சொல்லுங்க. இது என்ன கேட்டு? NAND. இது என்ன கேட்டு? நாட். நாட். இது என்ன கேட்டு?
none sir, and sir, இது என்ன கேட்டு? not not sir, நாட். இது என்ன கேட்டு? தனித்தனியா NAND sir, நாண்ட். அப்ப பழகுற வரைக்கும் எழுதி பழகிக்கோங்க. நாண்டுக்கு, நாட்டுக்கு, நாட்டுக்கு. இப்ப இங்க என்னடா அவுட்புட் வரும்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். ஜாலியா சொல்லலாமா? என்ன அவுட்புட் வரும்? ஏன்னு கொடுத்துருக்கேன், ஏ காம்ப்ளிமெண்ட். பின்னு கொடுத்துருக்கேன், பி காம்ப்ளிமெண்ட். நாண்டோட வேலை கவனமா கவனி. கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை டாட் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமெண்ட் போடுறது. குழப்பிக்க மாட்டேன்ல? சரி, இங்க ஏற்கனவே ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கு, இங்க பி காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அதெல்லாம் உனக்கு வேணாம். கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை முதல்ல டாட் பண்ணுங்க. ஏ டாட் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணணும்? இன்னொரு காம்ப்ளிமெண்ட். அதான் நாண்டோட வேலை. இப்போ அண்டோட வேலை என்ன? ரெண்டுத்தையும் டாட் பண்றது. நாண்டோட வேலை என்ன? டாட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்றது. இதுக்கு ஆன்சர் யாராவது எழுத முடியுமா? ஆர் என்ன கேட்மா? ஆர் கேட் சார். ஆர் கேட். சூப்பரா சொன்னீங்க. ஏன் சார் ஆர் கேட்? எல்லாரும் இங்க பாருங்க, இது டாட்ல இருக்கு, மேல ஒரு காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்ட். உங்களால உணர முடியுதா? நான் திரும்பவும் சொல்றேன், இன்புட் உன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட், அது பிரச்சனை இல்லை. மேல இருக்கிற இந்த பெரிய காம்ப்ளிமெண்ட்டை உடைக்கணும். அப்ப ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட், கண்டிப்பா பிளஸ் வரணும். போய் மேல போயிடுச்சா? இந்த காம்ப்ளிமெண்ட் 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 போயிட்டு ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி ஆர் கேட் சார். சூப்பரா இல்ல? வெறும் நாண்டு தான் இருக்கு. எல்லாரும் டயக்ராம் பாருங்க. டயக்ராம்ல வெறும் நாண்டு தான் இருக்கு. நாண்டை மட்டுமே வச்சு நம்மளால ஆர் பண்ண முடியுது இல்ல? ரைட்டா? ஸோ அதனால தான் இது யூனிவர்சல் லாஜிக் கேட்ல பிரமாதமா சொல்லணும். கத்துக்கிட்டீங்களா? இது டிமார்கன் தியரத்தை வச்சு இது போடணும். இதை கொஞ்சம் எழுதி பழகணும். ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ இது ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். அதனால ஏ பிளஸ் பின்னு கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ பழக பழக சரியாயிடும். நான் 20 கொஷின் கொடுக்குறேன். அந்த 20 கொஷினை மட்டும் சால்வ் பண்ண போதும். லாஜிக் கேட்லேருந்து வர கொஷினில் நீ எடுக்கிற மார்க்கை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்தது இது என்ன கேட்டது? not sir, not sir, நார். அப்ப இவன் யாரு? not sir, நாட் நாட். அப்ப இவன் யாரு? நார் நார். எழுதி பழகு. நாட்டு, நாட்டு, நார், ஏ பி. நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் போடுற இடத்துல என்ன வரணும்? ஏ காம்ப்ளிமெண்ட் இங்க என்ன வரணும்? பி காம்ப்ளிமெண்ட் B complement, நாரை கிராஸ் பண்ணும்போது என்ன வரணும்? plus B Plus complement, பி the whole காம்ப்ளிமெண்ட் complement. ஹோல் காம்ப்ளிமெண்ட். எக்ஸலன்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை ஆட் பண்ணிட்டு காம்ப்ளிமெண்ட் போடுறது தான் நாரோட வேலை. இது சால்வ் பண்ணுங்க. காம்ப்ளிமெண்ட் and ஆஃப் gate sir, அவ்வளவுதான். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம்ல இருக்கு. ஏ காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட், அதனால ஏ டாட் பி. அப்ப y ஈக்குவல் டு ஏ டாட் பி என்னடா கேட்டு? சரி, அண்டு கேட்டு சார். தெரியுதா? இப்போ இதுல இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல அண்டு ஆறு நாட்டு நாண்டுன்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபைனலா வருதோ அதுதான் நீங்க டிக் பண்ணணும். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம், இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னு கொடுத்துருக்கேன். இங்க y என்ன வரும்? A sir, ஏன்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க கரெக்டாது? ஏ சார். ஏ, ஏ காம்ப்ளிமெண்ட். திரும்ப நாட்குள்ள போனா மறுபடியும் ஏ, ஏன்னா டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆகிடும். இந்த ஏ மறுபடியும் இங்கே போனா காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் மறுபடியும் உள்ள போனா இதே விஷயத்தை இதெல்லாம் அடிச்சிருங்க. இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. ஏ கேர்ஃபுல்லா கவனி. இதே சம்மு செக் பண்ணிக்கோ. இதே சம் தான். இங்க ஏ பின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மறந்துடு. ஆன்சர் என்ன வரணும்? A plus B sir, ஏ பிளஸ் பியா?
இது NAND பா. Okay, sir. Sir, and sir. and வெறும் A டாட் B தான் வரும். செக் பண்ணுங்க. பொறுமையா பழகுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் தப்பு பண்ணாம அவசரப்படாம கொண்டு போகணும். A டாட் B காம்ப்ளிமெண்ட். திரும்ப எப்ப நாட்டை கிராஸ் பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட் போயிடும். காம்ப்ளிமெண்ட் இல்லாதது நாட்டை கிராஸ் பண்ணா காம்ப்ளிமெண்ட் வந்துடும். காம்ப்ளிமெண்டோடது நாட்டை கிராஸ் பண்ணா காம்ப்ளிமெண்ட் போயிடும். A டாட் B. A டாட் B AND கேட்னு அழகா கத்துக்கணும். சூப்பரா இருந்துச்சா? ரைட். அடுத்தது நான் ஒரு சர்க்கியூட் போடுறேன். ஸோ ஓப்பன் சேலஞ்ச் வாங்கிட்டு சர்க்கியூட்டோட ஆன்சர் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ரெடியா? ஒரு நாட்டு, ஒரு அண்டு. ஒரு நாட்டு, ஒரு அண்டு, ஒரு 6. இங்க ஏன்னு கொடுத்துருக்கேன், பின்னு கொடுத்துருக்கேன், ஏன்னு கொடுத்துருக்கேன், பின்னு கொடுத்துருக்கேன். உனக்கான நேரம் சரியா 1 நிமிஷம். எனக்கு இங்க y ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் வேணும். Sir, சொல்ல. A dash A காம்ப்ளிமெண்ட் டாட் B B plus பிளஸ் B complement dot A, sir. A டாட் B காம்ப்ளிமெண்டா? Yes, sir. இப்போ செக் பண்ணுங்க, எல்லாருக்கும் வருதான்னு பாருங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு வருதான்னு பாருங்க. Yes, sir. இதான் சரி. மற்றவங்க மற்றவங்க ரைட். பா இங்கே A காம்ப்ளிமெண்ட் வரணும், இங்கே B காம்ப்ளிமெண்ட் வரணும். இது B இங்கே பியாவே தான் இருக்கும், A இங்கே ஏவாதே தான் இருக்கும். அப்போ இங்கே அண்டு தெரியாத வரைக்கும் அண்டோட வேலை கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை டாட் பண்ணுறது. அண்டு A டாட் B காம்ப்ளிமெண்ட். ஆரோடது கொடுக்கப்பட்ட 2 இன்புட்டை ஆட் பண்ணுறது. A காம்ப்ளிமெண்ட் டாட் B பிளஸ் A டாட் B காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இந்த கேட்டோட பேரு தான்பா XOR கேட்டு. XOR கேட்டு 2 நாட்டு, 2 அண்டு, ஒரு 6 வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் XOR. இந்த XOR எப்படி எழுதணும்னா y equal to A XOR B. A XOR B. ஓ பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டா XORங்களா சார்? ஆமா. அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னா A காம்ப்ளிமெண்ட் டாட் B பிளஸ் A டாட் B காம்ப்ளிமெண்ட். எப்போ ஒரு டயக்ராம் பார்த்துட்டாலும் அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துட்டு வர அளவுக்கு திறமையா நீங்க கத்துக்கணும். ஒரு கேட்டோட ஃபங்க்ஷன் தெரியணும். அதுக்கப்புறமா பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுத தெரியணும். டிமார்கன் தியரம் உடைக்க தெரியணும். இவ்வளவும் தெரிஞ்சுன்னா லாஜிக் கேட்டு ஒண்ணுமே இல்லை. அடுத்தது இதுக்கான டேபிள் போட்டுருவோமா? A B A காம்ப்ளிமெண்ட் டாட் B A டாட் B காம்ப்ளிமெண்ட். 0 0 0 1 1 0 1 1. இதுக்கு பதிலாக A XOR Bன்னு கூட சொல்லலாம். இப்போ தனித்தனியாக போடுங்க. A காம்ப்ளிமெண்ட் 1 டாட் 0 A 0 டாட் 1. ஆன்சர் 0வா? ஆன்சர் 0. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பாருங்க. 1 காம்ப்ளிமெண்ட்னாலே அது 0 தான். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சா? 0 பிளஸ் 1 டாட் 0. அப்போ இதுவும் 0வா? எப்பவுமே கத்துக்கோங்க, XOR கேட்டோட 2 இன்புட் சேமா இருந்தா ஆன்சர் 0. அதர் இன்புட் ஆன்சர் 1. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்ப XOR கேட்டோடது 0 1 1 0வா? பாருங்க, 0 0க்கு 0, 0 1க்கு 1, 1 0க்கு 1, 1 1க்கு 0. Both inputs are same. Output is low. Any one input is high, output high. That gate is called as what? XOR. XORக்கு உல்டா தான் XNOR. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி சிம்பிள் போட்டா இதுக்கு பேரு XOR. பா ஆருக்கு முன்னாடி ஒரு X போடுங்க. பா X ஆருக்கு முன்னாடி ஒரு X, அது XOR கேட்டு. அப்ப நான் ஏன்னு கொடுத்தேன்னா இங்க பின்னு கொடுத்தேன்னா இங்க A XOR Bன்னு எங்களுக்கு வந்துடும். இந்த A XOR Bக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா A காம்ப்ளிமெண்ட் டாட் B பிளஸ் A டாட் B காம்ப்ளிமெண்ட். கத்துக்கிட்டீங்களா?
ரைட். அப்ப எக்ஸ் நார் கேட் எப்படி சார் பண்றது? ரொம்ப ஈஸி. நான் தான் உன்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேனே, n வந்துட்டாலே ஃப்ரண்ட்ல நாட்டை போட்டுருங்க. அப்ப எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஃப்ரண்ட்ல முட்டை போட்டீங்கன்னா இதுக்கு பேர் எக்ஸ் நார் கேட்டா மாறிடும். மேல இருக்கிறது எக்ஸ்ஆர், ஃப்ரண்ட்ல முட்டை போட்டீங்கன்னா எக்ஸ் நார். அப்ப ஏ எக்ஸ்ஆர் பி காம்ப்ளிமெண்டா? ஆமா. அப்ப ஏ எக்ஸ் நார் பி பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டீங்கன்னா எக்ஸ் ஆர், டாட் போட்டு ரவுண்ட் போட்டீங்கன்னா எக்ஸ் நார். அப்ப எக்ஸ் நாரோட எக்ஸ்பிரஷன் ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி, ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சேர்த்து காம்ப்ளிமெண்ட் போடணும். அப்ப எக்ஸ் நார் வந்து எக்ஸ்ஆரோட டேபிளுக்கு உல்டா. அங்க எப்படி 2 0க்கு 0வோ 2 1க்கு 0வோ அப்படியே மாத்தி வந்துடும். 1 0 0 1 1 0 0 1. இது சால்வ் பண்ணீங்கன்னா பாருங்க 0 0 0 1 1 0 1 1. எக்ஸ் ஆரா இருந்தா 0 1 1 0. எக்ஸ் நாரா இருந்தா அதுக்கு உல்டா 1 0 0 1. கத்துக்கிட்டீங்களா? சோ இது எல்லா கேட்டையும் ஒண்ணா சேர்த்து சால்வ் பண்றதுதான். சார் ஆனா எனக்கு எக்ஸ்ஆருக்கு 1க்கு தான் சார் 1 வருது அந்த டேபிள்ல. ஏபி கொடுத்துருக்கீங்களே சார், அதுல ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பிக்கு செகண்ட் ஒன்னுக்கு மட்டும் தான் 1 வருது. தேர்ட் ஒன்னுக்கு 0 வருது சார். தேர்ட் ஒன்னுக்கு என்ன போட்டீங்க? 1 0வா? ஆமா சார். ஆனா தேர்ட் ஒன்னுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்னா 0 வந்துரும்ல சார். 0 0 டாட் பிக்கு 0, ஏக்கு 1, பி காம்ப்ளிமெண்ட் 1, ஆன்சர் 1. கத்துக்கிட்டீங்களா? ரைட். பை எக்ஸ்ஆர் ஓடது உல்டா தான் எக்ஸ் எக்ஸ் நார். அப்படியே மாத்தி மாத்தி நான் போட்டா முடிஞ்சு போச்சு. ரைட்டா? பை இதோட லாஜிக் கேட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிப்போம். அர்ஜிதா எக்ஸ்ஆர் எக்ஸ் நார் நடத்துனாங்களா மேலங்க? எஸ் சார். ரைட். அதுல கண்டிப்பா சிலபஸ்ல அந்த 2 வார்த்தை இருக்காது, ஆனா படிச்சுதான் ஆகணும். நான் டக்கு ஒரே நிமிஷம் 11th ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. மத்தவங்க டக்கு கவனிங்க. ஃபாஸ்டா சொல்ல ட்ரை பண்ணணும். சிம்பிள் போடுவேன், ஈக்குவேஷன் எழுதுவேன், என்ன கேட்டு டக்கு அடிக்கணும். இது யாரு? Not sir. இது யாரு? நான் sir. இது யாரு? Or sir. இது யாரு? Not sir. நாட். இது யாரு? Not sir. நாட் சார். A dot B. இது யாரு? And A plus B. or A plus A dot B complement. and A plus B complement. not nor A complement dot B plus A dot B complement. XOR sir. Whole complement. XOR A plus put round put XOR A dot put round put XNOR A இது XNOR ரைட்டா? டேபிள்ல கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அண்ட்ல 1 1 மட்டும் தான் 1, ஆர்ல 0 0 மட்டும் தான் 0, எக்ஸ்ஆர்ல 0 0க்கு 0 1 1க்கு 0. அப்ப யோசியேன், போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் லோ. அது ஆரும் வருது, போத் இன்புட்ஸ் ஆர் லோ, அவுட்புட் லோ, எக்ஸ்ஆரும் வருது. அதனால எல்லா டேபிளையும் உனக்கு புரியுற மாதிரி ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ, குழப்பிக்க கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், டேபிள்குள்ளார இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதே நாண்டா இருந்ததுன்னா, நாண்டா இருந்தா 1 1 0. அப்ப பாருங்க, நாண்டுக்கும் அந்த கான்செப்ட் வருது, எக்ஸ்ஆருக்கும் அந்த கான்செப்ட் வருது. அதனால டேபிள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு